என்னையே இந்த குறுகுறு பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த எல்லா பூனைகளும். அமெரிக்கா மெக்கா கனடியன் பிக்மி கோட். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எஸ், நம்ம வந்திருக்கிறது கூசன் பாஸ் பேர்ட்ஸ் பார்க். வாங்க உள்ளே போகலாம். அதுதான் அந்த ஃபிஷ் பெடிக்யூருக்கான இதுக்கு தனியாக ஃபிஷ் பெடிக்யூர் பண்ணணும்னா அதுக்கு தனியாக 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மெயினாக வந்திருக்கிறது கைஸ் இந்த பைத்தானை வந்து கையில் எடுத்து ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்கு தான். ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்னேக்கை வந்து கையில் எடுத்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அந்த ஹெட்ஜாக் அந்த முள்ளெலின்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு தனியாக 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கான ஃபீடு வந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வாங்கம்மா வாங்கம்மா. ஸோ உள்ள வந்தோடனே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி பறந்து போயிடுச்சு. மொத்த கூட்டமாக வராங்க. சரி அப்படியே வாங்க, வருதான்னு பார்ப்போம். வந்துருச்சு. மொத்தமாக வருது, மொத்தமாக போயிடுது, திருப்பி வருது பாரு. கொஞ்சம் நிழல் கை ஃபுல்லாக நிரம்பிடுச்சு பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்திருந்தோம். இந்த பேர்ட்ஸ் பார்க் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தோம் இங்கே. அதுக்கடுத்து இப்போ தான் வரும். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ வந்ததை விட இப்போ இன்னும் நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த செயினை பிடிச்சி என்ன சண்டை போடுது. ரெண்டுமே இந்த செயினை வந்து விடவே மாட்டேங்குது. அப்போலேருந்து இந்த செயினை தான் நோண்டிக்கிட்டு இருக்குது. 2 ஃபீடை கூட எடுக்காமல். ஃபீடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சனால எல்லாம் வந்து பசி ஆறிடுச்சு போல் கொண்டு வந்தோடனே. ஸோ இப்போ வந்து என் செயினை தான் பிடிச்சி கடிச்சிட்ருக்கு. அப்படிங்க ஸோ ஃபீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டனால அதுக்கு வந்து பசி ஆறிடுச்சு போல. மற்றதை பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கு. கை கடிச்சு பீஜன்ஸ் நிறையா டைப்ஸ் ஆஃப் பீஜன்ஸ் வச்சுருக்காங்க. பாருங்க, முரட்டு பீஜனாக இருக்குது. ஸோ இந்த பீஜன் வாங்கலாம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்துச்சுன்னா எல்லாம் வந்து உட்காருது, ஒன்று போனால் எல்லாம் போயிடுது. காய்ச்சி இந்த கோழியை பாருங்களேன். இது கோழியா இல்லை என்ன வகைன்னு தெரியலை எனக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆகுதுன்னு. கைஸ், எனக்கு ஜென்ரலாகவே லேப் பப்பினா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ட்ரீமாக வந்து அந்த லேப் பப்பி இருக்குது. நான் வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. பட் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு நல்ல லேப் பப்பி வாங்கி வளர்ப்போம். ஸோ கைஸ், இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரி நிறைய கேம்ஸும் இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலை. பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா கைஸ், நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ வந்தால் கண்டிப்பாக ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இந்த சைடு ஃபுல்லாக அந்த
பீஜியன்ஸ், அப்புறம் அந்த கினியோ பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கினியோ பிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கினியோ பிக்ஸ்னால் ஒரு ஹாம்ஸ்டர் வெரைட்டி தான், பட் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு முயல் மாதிரியும் இருக்கும், எலி மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரோம்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மட்டும் கிடையாது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஷன் இந்த இதெல்லாம் வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 50 rupees ஃபீஸ்க்கு வந்து. ஆனால் காய்ஸ், நானும் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து என்னையே இந்த குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த எல்லா பூனைகளும். ஆனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக பெர்ஷியன் கேட்ஸு. குறுகுறுன்னு பார்க்குறாங்க என்னையே. ஸோ பாய் போயிட்டு வரேன், அந்த சைடு போய் மற்றவங்கள பார்த்துட்டு வரேன். இப்போ நம்ம இன்னொருத்தவங்கள பார்க்க போகிறோம். எஸ், அமெரிக்கா மெக்காவ். பெருசாக இருக்கும் கைஸ், இந்த இது பயங்கர பெருசாக இருக்கும். ஜெயிண்ட் மெக்காவ் இது பாருங்களேன், அங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ப்ரீட் என்னன்னா கனடியன் பிக்மி கோட். ஆடுலேயே கனடியன் பிக்மின்னு ஒரு ப்ரீட் வெரைட்டி. ஸோ அந்த இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இருக்குது பாருங்கள். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது என்னது கிங் கோட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த வாத்து முட்டையை வந்து அந்த கோழி வந்து அடகாத்து குஞ்சு பொறிச்சிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அந்த ஆடை பாருங்கள், குட்டையாக இருக்குது. ஹேர்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது போக ரேபிட்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா புங்கனூர் டார்க் கவுன்னு வச்சுருக்காங்க. புங்கனூர் குட்டை மாடு. இது வந்து ஒரு ஆந்திரா ஊரில் இருக்கிற ப்ரீடு இருக்குது போல். குட்டையாக இருக்கும் போல் இந்த மாடு. அப்படியே இந்த சைடு என்னென்னா போனி மட்டக்குதிரை. இது ஒரு இந்தியன் ப்ரீடான ஹார்ஸ் தான். இதுவும் குட்டையான வெரைட்டியான ஹார்ஸ். இந்த சைடு திரும்பி நிற்குது, அதனால் நம்ம கவர் பண்ண முடியல. அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா ராஜபாளையம் நான் இருக்கு. மொத்தமான இந்த பார்க்கோட செட்டப்பை காமிக்கிறேன். உள்ளே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக அந்த ஹார்ஸு, கவு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக ரேபிட்ஸு, ஹாம்ஸ்டர்ஸு, பீஜியன்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஹாம்ஸ்டர் கொஞ்சம் வச்சுருக்காங்க. பாய்சனஸ் இல்லாமல் இருக்கும். நல்லா வரும். ஸோ கைஸ், ஃபஸ்ட் டைம் ஒரு பைத்தான் ஸ்னேக்கை வந்து கையில் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது வந்து பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே. ஸோ நீங்களுமே வந்தால் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பைத்தான் ஸ்னேக்கை பாருங்கள், உள்ளே விட்டாச்சு. உண்மையிலே ஃபஸ்ட்டு தொடங்கும்போது பயங்கர பயமாக இருந்துச்சு, பட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ கைஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs இன்னும் நிறையா வரப்போகுது அடுத்தடுத்து நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.